10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Exercise 7.4 la 5th sum parunga. If cos theta equal to 0, okay, cos theta equal to 0 அப்படிங்கறப்ப determine, okay, determinant of 0 cos theta sin theta, அடுத்து cos theta sin theta 0, அது sin theta 0 cos theta அதனுடைய whole squared. Okay, இந்த determinant ஓட whole squared value find out பண்ண சொல்றாங்க. Okay, if cos theta equal to 0 அப்படிங்கறப்ப, okay, if cos theta equal to 0ங்கறப்ப determine 0, determinant of 0 cos theta sin theta, cos theta sin theta 0, அடுத்தது sin theta 0 cos theta அதனுடைய whole squared. ஓகேவா? ரைட், சொல்யூஷனை பாருங்க. if givenல கொடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, cos theta equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ cos theta equal to 0 அப்படின்னா cos 2 theta equal to 0. ஓகே, கிவன்ல cos 2 theta equal to 0. ஓகேவா? cos 2 theta equal to 0. அப்போ cos 2 theta equal to இந்த இடத்துல 0 அப்படிங்கிறது காசோட எந்த ஆங்கிளுக்கு வரும் அப்படின்னு பாருங்க. காசோட 90க்கு தான் உங்களுக்கு வரும். ஓகே, அப்போ cos 2 theta equal to 0 அப்படிங்கிறப்ப இந்த 0 அப்படிங்கிறது காசோட எந்த ஆங்கிளுக்கு வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா காசோட 90 டிகிரிக்கு வரும். ஓகே, போத் சைட்ஸ் காசை ரிமூவ் பண்ணுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன கிடைக்கும், ஆர்குமெண்ட்டை மட்டும் ஈக்குவல் பண்ணு. அப்போ 2 theta equal to 90 டிகிரி அப்படின்னு கிடைக்குமா உங்களுக்கு? ரைட், அப்போ 2 theta equal to 90 டிகிரி. ஓகே, அப்போ theta equal to என்ன வரும், 90 டிகிரி டிவைட் பை 2 அப்படின்னா 45 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? கிவன்ல if cos theta equal to 0 அப்படின்னு போட்டு இந்த டிட்டர்மைன் அப்படிங்கிறாங்க. இந்த டிட்டர்மினன்ட்டோட ஹோல் ஸ்கொயர்டு வேல்யூ மேலே பாருங்கள் ஸ்கொயர்டு இருக்குது. ஓகே, இந்த டிட்டர்மினன்ட்டோட ஹோல் ஸ்கொயர்டு வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க உங்களுக்கு. கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா cos 2 theta equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த 0 காசோட எந்த ஆங்கிளுக்குன்னு பார்க்கணும். ஓகே, இந்த இடத்துல காசு இருக்குது. அப்போ இந்த இடத்துல 0ங்கிறது காசோட எந்த ஆங்கிளுக்குன்னு தான் பார்க்கணும். சப்போஸ் இங்கே சைன் இருந்துச்சுன்னா சைனோட எந்த ஆங்கிள் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஓகே, இங்கே cos 2 theta இருக்குது. அப்போ 0ங்கிறது காசோட எந்த ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா cos 90 டிகிரிக்கு வேல்யூ 0. அப்போ அந்த 0க்கு பதில் என்ன போட்டுக்கிறேன், cos 90 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, அப்போ cos 2 theta equal to cos 90. அப்போ 2 theta போத் சைஸ் காசை விட்டுடுங்க, ஆர்குமெண்ட் மட்டும் ஈக்குவல் பண்ணலாமா? அப்போ 2 theta equal to 90 டிகிரி அப்படின்னு கிடைக்குமா? அப்போ theta equal to 90 டிகிரி டிவைட் பை 2. அப்போ தட் மீன்ஸ் என்ன உனக்கு 45 டிகிரி அப்படின்னு. சரிங்களா? அப்போ theta equal to என்ன கிடச்சிச்சு உனக்கு, 45 டிகிரி அப்படின்னு. சரிங்களா? ரைட், கிவனில் கொடுத்துக்க அப்படியே எழுதியிருக்கிறேன். 0 cos theta sin theta, செகண்ட் பார்த்தீங்கன்னா cos theta sin theta 0, அடுத்து sin theta 0 cos theta அதனுடைய ஹோல் ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது. சரிங்களா? ஈக்குவல் டு இப்போ டீட்டாக்கு எல்லாமே என்ன அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா 45 டிகிரி அப்படிங்கிறது அப்ளை பண்ணுறேன். ஓகே, அப்போ டிட்டர்மினன்ட் 0 cos thetaக்கு பதில் 45 டிகிரி, அடுத்து sin thetaக்கு பதில் 45 டிகிரி, அடுத்து cos thetaக்கு பதில் 45 டிகிரி, sin thetaக்கு பதில் 45 டிகிரி 0, அது sin 45 டிகிரி 0, அது cos thetaக்கு பதில் cos 45 டிகிரி அதனுடைய ஹோல் ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது. ஓகே, ஹோல் ஸ்கொயர் மறந்துடாதீங்க. சரியா? ரைட், அப்போ 0 cos 45நாலும் சரி sin 45நாலும் வேல்யூ என்னன்னு தெரியும் உனக்கு, 1/√2 அப்படின்னு. ஓகே, அப்போ cos 45 டிகிரி அப்போ 1/√2, sin 45க்கு 1/√2, அடுத்து cos 45 டிகிரி 1/√2, sin 45 அதோட வேல்யூ 1/√2, 0 அடுத்தது sin 45க்கு 1/√2, 0 cos 45க்கு 1/√2. அப்போ டிட்டர்மினன்ட் அதனுடைய ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகே, ரைட். இப்போ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா எப்படி எழுதுவீங்க? ஓகே, இப்போ சப்போஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு எழுதுவோமா? அப்போ இந்த டிட்டர்மினன்ட் அதனுடைய ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த டிட்டர்மினன்ட் இன்ட்டு இன்னொரு டைம் டிட்டர்மினன்ட் போடலாமா இல்லையான்னு பாருங்கள். ஓகே, இந்த டிட்டர்மினன்ட் அப்படிங்கிறது எப்படி ஹோல் ஸ்கொயர் வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும். அப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த டிட்டர்மினன்ட் ஹோல் ஸ்கொயரை ஃபஸ்ட்டு ஒரு டிட்டர்மினன்ட் இன்ட்டு டிட்டர்மினன்ட். இப்போ சப்போஸ் எக்ஸ் ஸ்கொயராக இருந்துச்சுன்னா எப்படி எழுதிங்க, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். ஸோ அதே மாதிரி தான் இந்த டிட்டர்மினன்ட் ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதிக்கிறேன், ஃபஸ்ட்டு இந்த டிட்டர்மினன்ட் இன்ட்டு அடுத்து அதே மாதிரி டிட்டர்மினன்ட் அப்படின்னு எழுதிக்கிறேன். சரியா? ரைட், இப்போ இது ரெண்டையும் நீ என்ன செய்கிற, மல்டிப்ளை பண்ணலாமா? ரைட், ரெண்டு டிட்டர்மினன்ட் எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு ரோ
இங்கே வரக்கூடிய ஃபஸ்ட்டு காலம், அடுத்தது ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம், அடுத்து ஃபஸ்ட்டு ரோ தேர்டு காலம், அப்படி தான் மல்டிப்ளை பண்ணுவீங்க. அடுத்து செகண்ட் ரோ எடுத்து ஒவ்வொரு காலமாக பண்ணுவீங்க, அடுத்து தேர்ட் ரோ எடுத்து ஒவ்வொரு காலமாக மல்டிப்ளை பண்ணுவீங்க. கரெக்டாக? ரைட். இப்போ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் பாருங்கள், 0 × 0 0, 1/√2 × 1/√2 அப்படின்னா ப்ளஸ் 1/2. அடுத்து இங்கே 1/√2 1/√2 மல்டிப்ளை பண்ணால் 1/2 அப்படிங்கிறது. ஓகே, அப்போ என்ன கிடைக்குது பாருங்கள், 0 ப்ளஸ் 1/2 ப்ளஸ் அடுத்தது 1/2 அப்படின்னு. சரிங்களா? அடுத்து ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம், 0 இங்கே 1/√2 மல்டிப்ளை பண்ணால் 0, அடுத்து இங்கே 1/√2 இங்கே பாருங்கள் 1/√2 மல்டிப்ளை பண்ணால் 1/2 ப்ளஸ் அடுத்து இங்கே 1/√2 இங்கே 0 மல்டிப்ளை பண்ணால் 0, அப்போ 0 ப்ளஸ் 1/2 ப்ளஸ் 0 அப்படின்னு கிடைக்கிது. சரிங்களா? ரைட். அடுத்தது ஃபஸ்ட்டு ரோ ஓகே தேர்டு காலம், இங்கே என்ன இருக்குது 0, இங்கே 1/√2 மல்டிப்ளை பண்ணால் 0வா, அடுத்து 1/√2 இருக்குது, இங்கே என்ன இருக்குது 0, ஓகே மல்டிப்ளை பண்ணால் 0, அடுத்து பாருங்கள் 1/√2 அப்படின்னு இருக்குது, அடுத்து இங்கே என்ன இருக்குது 1/√2 அப்படின்னு இருக்குது, உனக்கு மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 1/2 அப்படிங்கிறது. ஓகே மல்டிப்ளை பண்ணால் 1/2. ஓகே, ஸோ அப்போ என்ன கிடைக்குதுன்னா 0 + 0 + 1/2 அப்படின்னு கிடைக்குது. ஓகே 0 + 0 + 1/2 அப்படின்னு கிடைக்குது. சரியா? ரைட். அடுத்து செகண்ட் ரோ எடுத்துக்கோங்க. ஓகே, செகண்ட் ரோவில் என்ன இருக்குது 1/√2 1/√2 0 அப்படின்னு இருக்கா. ஓகே 1/√2 1/√2 0 அப்படின்னு இருக்கான்னு பாருங்கள். செகண்ட் ரோ பாருங்கள், 1/√2 1/√2 0. ஓகே, செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், 1/√2 × 0 என்ன ஆகிடும் 0, அடுத்து 1/√2 × 1/√2 என்ன ஆகிடும் 1/2, அடுத்து ப்ளஸ் 0 × 1/√2னா 0, அப்போ என்ன வந்திருக்கு 0 + 1/2 + 0 அப்படின்னு. சரிங்களா? ரைட். அடுத்து பாருங்கள் 1/√2 செகண்ட் ரோ ஓகே செகண்ட் காலம் அப்படிங்கிறது, அப்போ 1/√2 1/√2 0வா, அப்போ 1/√2 × 1/√2 1/2, அடுத்து இந்த 1/√2 மல்டிப்ளை பண்ணால் 1/2 ப்ளஸ் அடுத்தது 0 இங்கே 0 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் 0, அப்போ 1/2 + 1/2 + 0 அப்படின்னு. ஓகே, அடுத்து செகண்ட் ரோ தேர்டு காலம், அப்போ 1/√2 × 1/√2 என்ன ஆகிடும் 1/2, அடுத்து ப்ளஸ் 1/√2 × 0 0, அடுத்து இது 0வையும் 1/√2 மல்டிப்ளை பண்ணால் 0, அப்போ 1/2 + 0 + 0 அப்படின்னு கிடைக்கிது. சரியா? ரைட். அடுத்தது தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் எடுத்துக்கோங்க. தேர்ட் ரோ என்ன வந்திருக்குது இங்கே 1/2 அப்படின்னு வந்திருக்கு. 1/2 இன்ட்டு இங்கே வரக்கூடிய 0 0வா, 0 × 1/2 1/√2 0, 1/√2 × 1/√2 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணால் 1/2, அப்போ 0 + 0 + 1/2 அப்படிங்கிறது. சரியா? ரைட். அடுத்து என்ன வந்திருக்கு தேர்ட் ரோ செகண்ட் காலம், அப்போ 1/√2 ஓகே 1/√2 இங்கே 1/√2 என்ன கிடைக்கும் 1/2, 0 × 1/√2 0, அது 1/√2 × 0 0, அப்போ என்ன கிடைக்கும் மல்டிப்ளை பண்ணால் 1/2 + 0 + 0 அப்படின்னு கிடைக்கிது. ஓகே 1/2 + 0 + 0 அப்படின்னு கிடைக்கிது. சரியா? அது தேர்ட் ரோ தேர்டு காலம் வரும். தேர்டு காலம் பாருங்கள் என்ன வந்திருக்கு 1/√2 இங்கே 1/√2 என்ன ஆகிடும் உங்களுக்கு 1/2, அது 0 0 0வா, 1/√2 × 1/√2 மல்டிப்ளை பண்ணால் 1/2, அப்போ தேர்ட் ரோ தேர்டு காலம் மல்டிப்ளை பண்ணுறப்போ 1/2 + 0 + 1/2 அப்படின்னு கிடைக்கிது. சரியா? ரைட். இது எல்லாத்தையும் இப்போ சிம்ப்ளை பண்ணலாமா, 1/2 + 1/2 ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 1, அது இது 1/2, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 1/2, இதுவும் 1/2, இது என்ன கிடைக்கும் 1/2 + 1/2 1, அது இது 1/2, அடுத்து இங்கே 1/2, இந்த இடத்துல என்ன கிடைக்கும் சிம்ப்ளை பண்ணால் 1/2, இந்த 1/2 இந்த 1/2 ஆட் பண்ணால் 1 அப்படின்னு கிடைக்கிது. ஓகே, இப்போ டிட்டர்மெண்ட் கிடச்சிச்சா. ரைட். இப்போ இந்த இதுக்கு என்ன செய்யணும் டிட்டர்மெண்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். டிட்டர்மெண்ட் வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க 1 வச்சுக்கோ, இந்த ஃபஸ்ட்டு இந்த 1 அதுக்கு நேராக இருக்கக்கூடிய ரவுண்டு காலத்தை விட்டுருவியா. ஓகே, அப்போ என்ன செய்வீங்க 1 1/2 1/2 1 அப்படின்னு கிடைக்குமா. ரைட். இப்போ என்ன செய்கிற கிராஸ் 2/2 டிட்டர்மெண்ட் கிடைக்கும். 1 1/2 1/2 1 அப்படிங்கிற இந்த 2/2 டிட்டர்மெண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ என்ன செய்கிற அப்படின்னா இங்கே வரக்கூடிய 1 × 1 என்ன ஆகிடும் 1, அடுத்து மைனஸ் போடுவியா. ஓகே, மைனஸ் போட்டிங்கன்னா என்ன ஆகிடும் உனக்கு அடுத்து 1/2 × 1/2 அப்படின்னு கிடைக்குமான்னு பாருங்கள். ஓகே, மல்டிப்ளை பண்ணால் 1/4 அப்படிங்கிறது. ஓகே 1 × 1 1 மைனஸ் 1/2 × 1/2 என்ன ஆகிடும் 1/4 அப்படின்னு. ஓகே, அடுத்து ஃபார்முலா படி என்ன போடுவேன் மைனஸ் செகண்ட் டைம் என்னங்க உனக்கு 1/2 அதை வச்சுக்கோங்க. 1/2க்கு நேராக இருக்கக்கூடிய ரவுண்டு காலத்தை விட்டுட்டிங்க அப்படின்னா 1/2 × 1 என்ன ஆகிடும் 1/2, அடுத்து மைனஸ் போட்டிங்க ஃபார்முலா படி இங்கே 1/2 × 1/2 என்ன ஆகிடும் 1/4 அப்படிங்கிறது. ஓகே ரைட். அடுத்தது தேர்ட் டேர்ம் +1/2 1/2க்கு நேராக இருக்கக்கூடிய
ரோண்டு காலத்தை விட்டுடுங்க 1/2 இன்ட்டு 1/2 என்ன ஆகிடும் 1/4 அப்படின்னு ஃபார்முலா படி மைனஸ் 1/2 இன்ட்டு 1 என்ன ஆகிடும் 1/2 அப்படிங்கிறது சரிங்களா ரைட் அப்போ 1 மைனஸ் 1/4 வேல்யூ என்னன்னு கிடைக்கும் 3/4 அப்படின்னு ஓகே அடுத்து மைனஸ் 1/2 அப்படியே வச்சுக்கோ இந்த 1/2 மைனஸ் 1/4 சிம்பிளை பண்ண என்ன கிடைக்கும் 1/4 4 எல்சிஎம் எடுத்து சிம்பிளை பண்ணி என்ன கிடைச்சிடும் உனக்கு 1/4 கிடைக்கும் அப்புறம் ப்ளஸ் 1/2 வச்சுக்கோ இங்கே வரக்கூடிய 1/4 மைனஸ் 1/2 இது ரெண்டையும் சிம்பிளை பண்ணுங்க சிம்பிளை பண்ண என்ன கிடைக்கும் 4 எல்சிஎம் எடுத்துட்டு சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா மைனஸ் 1/4 அப்படின்னு கிடைக்கும் சரியா அப்போ 3/4 மைனஸ் 1/2 இன்ட்டு இது ரெண்டையும் சிம்பிளை பண்ணுறப்போ 1/4 ப்ளஸ் 1/2 இன்ட்டு இது ரெண்டையும் சிம்பிளை பண்ணால் மைனஸ் 1/4 அப்படின்னு கிடைக்குதா ரைட் அப்போ 3/4 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் மைனஸ் 1/8 அடுத்து 1/2 இங்கே மைனஸ் 1/4 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 1/8 அப்படிங்கிறது ஓகே அப்போ 3/4 வச்சுக்கோ மைனஸ் 1/8 இது மைனஸ் 1/8 ஆட் பண்ண என்ன கிடைக்கும் பேஸ் சேமா அப்போ மேலே இருக்கிறது அப்படியே ஆட் பண்ண என்ன கிடைக்கும் மைனஸ் 2/8 அப்படின்னு கிடைக்குமான்னு பாருங்கள் ஓகே இந்த 2ஐயும் 8ஐயும் கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும் 1/4 அப்படின்னு அப்போ 3/4 மைனஸ் 2 சிம்பிளை பண்ணால் 1/4 அப்போ 3/4 மைனஸ் 1/4 அப்படின்னு கிடைக்குதா ரைட் அப்போ சேமாக இருக்குது மேலே இருக்கிறது அப்படியே சிம்பிளை பண்ண என்ன கிடைக்கும் 2/4 2/4 சிம்பிளை பண்ண என்ன கிடைக்கும் 1/2 அப்படின்னு சரிங்களா 2/4 சிம்பிளை பண்ண என்ன கிடைக்கும் உனக்கு 1/2 அப்படின்னு ஓகே அப்போ இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க cos 2θ = 0ங்கிறப்ப இந்த டிட்டர்மினன்ட்டோட ஹோல் ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஸோ என்ன கிடைக்குது அப்படின்னா 1/2 அப்படின்னு கிடைக்குது சரியா ரைட் அடுத்து 6th சம் பாருங்கள் find the value of the product okay find the value of the product okay determinant of log 64 to the base 3 okay next log 3 to the base 4 at the log 8 to the base 3 at the log 9 to the base 4 okay int the determinant of log 3 to the base 2 at the log 3 to the base 8 at the log 3 to the base 3 at the log 4 to the base 3 அது இங்கேயும் பார்த்தீங்கன்னா log 4 to the base 3 அப்படின்னு ஓகே அப்போ இந்த ரெண்டு டிட்டர்மினன்ட்டையும் என்ன செய்யணும் அப்படின்னா ப்ராடக்ட் பண்ணி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க ஓகே ரைட் அப்போ கிவன் determinant of givenல கொடுத்துக்க அப்படியே எழுதிக்கிறேன் நான் log 64 to the base 3 at the log 3 to the base 4 at the log 8 to the base 3 log 9 to the base 4 okay அடுத்து int given அடுத்து என்ன வந்திருக்கு log 3 to the base 2 log 3 to the base 8 அடுத்து log 4 to the base 3 அடுத்து பார்த்தீங்கன்னா log 4 to the base 3 அப்படின்னு ஓகே ரைட் அப்போ இந்த ரெண்டு டிட்டர்மினன்ட்டில் ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணலாமா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் வேல்யூ ஓகே அப்போ ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் பண்ணுங்க பார்க்கலாம் ஓகே அப்போ log 64 to the base 3 into log 3 to the base 2 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்குமான்னு பாருங்கள் அடுத்தது ப்ளஸ் போட்டுக்க இங்கே என்ன இருக்குது log 3 to the base 4 into log 4 to the base 3 அப்படிங்கிறது சரிங்களா ரைட் அப்போ ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் பண்ணியாச்சு அடுத்து ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் log 64 to the base 3 into log 3 to the base 8 அப்படிங்கிறது ஓகே log 64 okay log 64 to the base 3 into log 3 to the base 8 அப்படிங்கிறது அடுத்து என்ன செய்வீங்க ப்ளஸ் அப்படின்னு போட்டுக்க ஓகே ப்ளஸ் அப்படின்னு போட்டுக்கங்க log 3 to the base 4 into அடுத்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ஓகே log 4 in to the base 3 அப்படிங்கிறது சரிங்களா இப்போ இந்த ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் பண்ணி வந்துருச்சா அடுத்து செகண்ட் ரோ எடுத்துக்கோ ஃபஸ்ட்டு காலம் log 8 to the base 3 into log 3 to the base 2 ப்ளஸ் போட்டுக்கோ log 9 to the base 4 into log 4 to the base 3 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க வந்துருச்சான்னு பாருங்கள் அதேமாதிரி அடுத்தது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க செகண்ட் ரோ செகண்ட் காலம் அப்போ log 8 to the base 3 into log 3 to the base 8 ஓகேவா ப்ளஸ் போட்டுக்கோங்க log 4 to the base 9 into log 4 to the base 3 அப்படின்னு ஓகே இங்கே கிடச்சிருச்சான்னு பாருங்கள் ஓகே ரைட் இப்போ இதை சிம்ப்ளை பண்ணி நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியாச்சு அவங்க என்ன கேட்குறாங்க ப்ராடக்ட் ஆஃப் த டூ டிட்டர்மினன்ட் அப்படிங்கிறாங்க அப்போ ரெண்டையும் ஃபஸ்ட் என்ன செஞ்சாச்சு மல்டிப்ளை வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா வேல்யூ கண்டுபிடிக்கிறப்ப இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேவா இது ஒரு ப்ராப்பர்ட்டி 11th படிச்சிருப்போம் log a to the base b அப்படிங்கிறது ஓகே log a to the base b எப்போனா log ஓகே e to the base b into log a to the base e இந்த ரெண்டு லாகையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப இந்த ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது ஓகே இந்த ரெண்டு லாக் மல்டிப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் இந்த இடத்துல இங்கே வரக்கூடிய நம்பர் இங்கே வரக்கூடிய பேஸ் சேமாக இருக்கணும் ஓகேவா இந்த ஃபஸ்ட்டு லாகில் நம்பரும் செகண்ட் லாகில் பேஸும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா மல்டிப்ளையில் ரெண்டு லாகை மல்டிப்ளை பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு லாகோட நம்பர் அதுவும் செகண்ட் லாகோட பேஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இது எப்படி எழுதிக்கலாம் நீங்கள் லாக் இங்கே
வரக்கூடிய என்னது நம்பர் ஏவா ஏ, இங்கே பேஸ் என்ன பி, அப்போ லாக் ஏ டு த பேஸ் பி அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு லாகோட நம்பர், ஓகே சார், ஃபஸ்ட் லாகோட நம்பர் அப்படிங்கிறதும் செகண்ட் லாகோட பேஸும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட் லாகோட நம்பரும் செகண்ட் லாகோட பேஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, ஓகே லாக் அங்கே பாருங்கள் என்ன வந்திருக்கு நம்பர் ஏவா, அப்போ ஏ, பேஸ் என்ன உங்களுக்கு பியா, அப்போ பி, அப்போ லாக் ஏ டு த பேஸ் பி அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? ஓகே, அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி தான் இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம் நம்ம. அப்போ லாக் இந்த இடத்துல 64 அப்படின்னு பாருங்கள் பார்க்கலாம். ஓகே, லாக் 64 அப்படின்னு இருக்கா, 64 எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, ஓகே லாக் 64 இந்த இடத்துல லாக் 2 இருக்குங்களா, அப்போ என்ன சொன்னேன், இந்த நம்பரும் இந்த இங்கே பேஸும் சேமாக வரணுமா, அப்போ இந்த 64 நான் என்ன செய்யணும் அப்படின்னா 2 பவர் சம்திங் கொண்டு வரேன். ஓகே, நான் என்ன சொல்லிக்கிறேன் ப்ராப்பர்ட்டியில், நம்பரும் ஃபஸ்ட் லாகோட நம்பர் ஈக்குவல் டு செகண்ட் லாகோட பேஸ். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் லாகுக்கு என்ன இருக்குது 2, அப்போ இந்த 64 என்ன செய்கிறேன் அப்படின்னா 2 பவர் சம்திங் கொண்டு வரேன். அப்போ 64 அப்படிங்கிறது என்ன 2 பவர் 6ன்னு எழுதிக்கலாமான்னு பாருங்கள். அப்போ லாக் 64 2 பவர் 6 இன்ட்டு பேஸ் பேஸ் 3, அது இன்ட்டு லாக் 3 டு த பேஸ் 2, அதை அப்படியே வச்சுக்கோ ப்ளஸ்ஸு. ரைட், இந்த செகண்ட் டைமில் பாருங்களேன், இது என்ன வந்திருக்கு, லாக் இந்த நம்பர் லாக் 3 டு த பேஸ் 4 நம்பரும், அது லாக் 4 டு த பேஸ் 3. ஓகே, நம்பரும் பேஸும் ஈக்குவலாக வந்துடுச்சா, அப்போ இது எப்படி எழுதிக்கலாம், இந்த ப்ராப்பர்ட்டி படி லாக் ஏ டு த பேஸ் பி. அப்போ இங்கே என்ன ஒரு ஏனா 4, அப்போ இங்கே நம்பர் 4, இங்கே பேஸ் 4, அப்போ லாக் 4 டு த பேஸ் 4 அப்படின்னு இந்த ப்ராப்பர்ட்டி படி எழுதிக்கலாமான்னு பாருங்கள். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி படி எப்படி எழுதிக்கலாம், இந்த நம்பரும் இந்த பேஸ் சேம், அப்போ லாக் 4 டு த பேஸ் 4 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாமா நீங்கள். ரைட், அடுத்து இந்த ரிசல்ட்டு பாருங்கள், இங்கே என்ன வந்திருக்கு லாக் 64 டு த பேஸ் 3, இங்கே லாக் 8, அடுத்து லாக் 3 டு த பேஸ் 8. சரியா? அப்போ நான் என்ன செய்கிறேன்னா இங்கே 64 நம்பர் 64, இங்கே பேஸ் என்ன 8, அப்போ இந்த 64 எப்படி எழுதுறேன் 8 பவர் சம்திங் கொண்டு வரேன். ஓகே, அப்போ 64 எப்படி எழுதிக்கலாம் 8 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாமா, அப்போ லாக் 8 ஸ்கொயர்டு 64 8 ஸ்கொயர்டு டு த பேஸ் 3 இன்ட்டு லாக் 3 டு த பேஸ் 8. ஓகே ரைட், அடுத்து ப்ளஸ் இந்த இதில் பாருங்களேன், நம்பரும் இந்த இடத்துல வரக்கூடிய பேஸும் சேம், அப்போ எப்படி எழுதிக்கலாம் லாக் 4 டு த பேஸ் 4 அப்படின்னு எழுதிக்கலாமான்னு பாரு. இது ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா ப்ராப்பர்ட்டி படி எப்படி எழுதுவீங்க, லாக் 4 இப்போ லாக் ஏ டு த பேஸ் பி ஈக்குவல், இங்கே பாருங்கள் ஈயா நம்பரும் இந்த இடத்துல பேஸும் ஈக்குவல், அப்போ லாக் ஏ டு த பேஸ் பி அப்படி தானே எழுதுகிறோம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்பரும் பேஸும் ஈக்குவல், அப்போ எப்படி எழுதிக்கலாம் லாக் 4 டு த பேஸ் 4 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாமான்னு பாருங்கள். ஓகே ரைட், அதே மாதிரி அடுத்தது பாருங்கள் லாக் 8 டு த பேஸ் 3, இங்கே 8 வந்திருக்கு, அடுத்தது லாக் 3 டு த பேஸ் 2. ஓகே, அப்போ இங்கே நம்பர் 8, இங்கே பேஸு 2, அப்போ இந்த 8 நான் என்ன செய்கிறேன் 2 பவர் சம்திங் எழுதிக்கலாம். ஓகே, அப்போ 8 எப்படி எழுதலாம் 2 கியூப்னு எழுதிக்கலாமான்னு பாரு. அப்போ லாக் 2 கியூப் டு த பேஸ் 3 இன்ட்டு லாக் 3 டு த பேஸ் 2. சரியா? அது ப்ளஸ்ஸு லாக் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது 9 டு த பேஸ் 4 இன்ட்டு லாக் 4 டு த பேஸ் 3. ஓகே, அப்போ இங்கே என்ன இருக்குது நம்பர் 9, பேஸ் என்ன இதுக்கு 3, அப்போ இந்த 9 நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா 3 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாமா. ரைட், அதான் இங்கே எழுதிக்கிறேன் லாக் 3 ஸ்கொயர் டு த பேஸ் 4 அடுத்து இன்ட்டு லாக் 4 டு த பேஸ் 3 அப்படின்னு. சரிங்களா? ரைட், அடுத்து இந்த ரிசல்ட் வாங்க, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லாக் 8 டு த பேஸ் 3 இன்ட்டு லாக் 3 டு த பேஸ் 8 நம்பரும் பேஸும் ஈக்குவல், அப்போ எப்படி எழுதிக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி படி லாக் 3 டு த பேஸ் 3 அப்படின்னு எழுதிக்கலாமா. ரைட், அடுத்து ப்ளஸ்ஸு லாக் 9 டு த பேஸ் 4 இன்ட்டு லாக் 4 டு த பேஸ் 3. ஓகே, அப்போ இங்கே 9 இருக்கா, 9 எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இங்கே 9 இது 3, அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா 9 3 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாமான்னு பாருங்கள். ஓகே, அப்போ லாக் 3 ஸ்கொயர் டு த பேஸ் 4 இன்ட்டு லாக் 4 டு த பேஸ் 3 அப்படின்னு. சரிங்களா? ரைட், இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி இந்த இது ஏன் இப்படி எழுதணும் அப்படின்னா நம்பரும் பேஸும் ஈக்குவலாக வரணுங்கிறதுக்காக தான். இங்கே பாருங்கள் 64 2, இந்த இடத்துல 64 என்ன செய்யணும் 2 பவர் சம்திங் கொண்டு வரணும், அப்போ 2 பவர் 6ன்னு எழுதிக்கிறேன். ஓகே, எதுக்காகனா இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறதுக்காக. அது இதில் பிரச்சனை இல்லை, அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு முடிஞ்சிச்சா. செகண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே 64, இங்கே என்ன வந்திருக்கு 8, அப்போ இது என்ன செய்யணும் அப்படின்னா 8 இங்கே என்ன வந்திருக்குன்னு பாருங்கள் 8, அப்போ இது 64 8 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாமா. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இதை சிம்பிளை பண்ணால் ப்ராப்பர்ட்டி படி லாக் 4 டு த பேஸ் 4 அப்படின்னு கிடச்சிடும். சரியா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே நம்பர் 8, இங்கே என்ன வந்திருக்கு 2, அப்போ இந்த என்ன செய்கிறேன் 8 2 பவர் சம்திங் கொண்டு வரேன், அப்போ 2 கியூப்
கியூப் அப்படின்னு எழுதி வச்சுருப்போம் நம்ம. ப்ளஸ் அதே மாதிரி இங்கே பாருங்கள் நம்பர் 9 இங்கே 3. அப்போ 9 எப்படி எழுதிக்கலாம்? 3 ஸ்கொயர்ட் அப்படி எழுதிக்கலாமா? இங்கே என்ன பேஸ் வந்திருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு வாங்க. அப்போ 9 எப்படி எழுதிக்கலாம்? 3 ஸ்கொயர்ட் அப்படின்னு. அப்போ log 3 ஸ்கொயர் டிவைட் பை 4 இன்ட்டு log 4 டு த பேஸ் 3. அடுத்து பாருங்கள் இங்கே நம்பரும் பேஸும் சேம். அப்போ ப்ராப்பர்ட்டி அப்படியே யூஸ் பண்ணால் log 3 டு த பேஸ் 3ன்னு கிடச்சிரும். சரிங்களா? ப்ளஸ் போட்டுக்கோ. இங்கே 9 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ 9 எப்படி எழுதிக்கலாம்? 3 ஸ்கொயர்ட் அப்படின்னு. அப்போ log 3 ஸ்கொயர் டு த பேஸ் 4 இன்ட்டு இங்கே வரக்கூடிய log 4 டு த பேஸ் 3 அப்படின்னு. சரிங்களா? புரிஞ்சுதா இது? இப்போ இதில் உனக்கு தெரியும் log m பவர் n அப்படின்னு இருந்துச்சுன்னா பவரில் இருக்கிறத முன்னாடி கொண்டு வந்து எழுதிப்பியா? அப்போ இங்கே 2 பவர் 6ல் இந்த பவரில் 6 இருக்குதா இல்லையா? அதை முன்னாடி எழுதிக்கலாமா? அப்போ 6 இன்ட்டு அந்த பவரில் இருக்கிறத மட்டும் முன்னாடி கொண்டு வந்துடுறேன். 6 இன்ட்டு log 2 டு த பேஸ் 3 இன்ட்டு log 3 டு த பேஸ் 2. ஓகே, இந்த பவரை மட்டும் முன்னாடி கொண்டு வந்துட்டு அப்படியே எழுதியிருக்கிறேன். சரிங்களா? 6 இன்ட்டு log 2 டு த பேஸ் 3 இன்ட்டு log 3 டு த பேஸ் 2. ஓகே, ப்ளஸ் அடுத்து பாருங்கள் log 4 டு த பேஸ் 4. ஓகே, ஒரு இது படிச்சிருப்போம் நம்ம 11லேயே. log a டு த பேஸ் a நம்பரும் பேஸும் சேமாக இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ என்னன்னு படிச்சிருப்போம்? 1 அப்படின்னு. ஓகே, log 2 டு த பேஸ் 2, log 10 டு த பேஸ் 10, log 11 டு த பேஸ் 11. ஓகே, நம்பரும் பேஸும் சேமாக இருந்துச்சுன்னா அந்த log வேல்யூ என்னன்னு படிச்சிருப்போம்? 1. ஸோ அதனால தான் இங்கே என்ன போட்டிருக்கேன்? 1 அப்படின்னு போட்டிருக்கோம். சரிங்களா? ரைட். அடுத்து இங்கே பாருங்கள் log இங்கே 8 ஸ்கொயர்டு. பவரில் என்ன இருக்குது? ஸ்கொயர்டு இருக்கா? 2 இருக்கா? அப்போ 2 முன்னாடி போட்டு எழுதிக்கலாமா? அப்போ 2 இன்ட்டு log 8 டு த பேஸ் 3 இன்ட்டு log 3 டு த பேஸ் 8. ஓகே, பவரை மட்டும் முன்னாடி கொண்டு வந்திருக்கிறேன். சரிங்களா? ப்ளஸ் log 4 டு த பேஸ் 4 நம்பரும் பேஸும் சேம். அப்போ இதோட வேல்யூ என்ன கிடைக்கும் உனக்கு? 1. அப்போ ப்ளஸ் 1 அப்படின்னு போட்டிருக்கோம். சரிங்களா? ரைட். அடுத்து இங்கே பாருங்கள் log 2 கியூப் பேஸ் 3 இன்ட்டு log 3 பேஸ் 2. பவர் என்ன இருக்குது? 3 இருக்கா? அந்த 3 முன்னாடி கொண்டு வந்துருங்க. அப்போ 3 இன்ட்டு log 2 டு த பேஸ் 3 இன்ட்டு log 3 டு த பேஸ் 2. ஓகே, பவரில் இருக்கிறது முன்னாடி கொண்டு வந்துருக்கேன். அவ்வளோதான், மற்றபடி அப்படியே எழுதிக்கும். ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? பவரில் 2 இருக்குது. 2 முன்னாடி கொண்டு வந்துருங்க. அப்போ 2 இன்ட்டு log 3 டு த பேஸ் 4 இன்ட்டு log 4 டு த பேஸ் 3 அப்படின்னு கிடைக்குமா? ரைட், இதை அப்படியே வச்சுக்கோ. அடுத்த டேர்ம் பாருங்கள் log 3 டு த பேஸ் 3 நம்பரும் பேஸும் சேம். அப்போ வேல்யூ என்னன்னு சொன்னேன் உங்களுக்கு? நம்பரும் பேஸும் சேமாக இருந்துச்சுன்னா வேல்யூ 1. அப்போ 1 போட்டுக்கலாமா? ரைட். இங்கே பாருங்கள் log 3 ஸ்கொயர்டு அப்படின்னு இருக்குது. ஓகே, பவரில் 2 இருக்கா? 2 முன்னாடி கொண்டு வரலாமா லாக் இதுபடி? அப்போ 2 இன்ட்டு log 3 டு த பேஸ் 4 இன்ட்டு log 4 டு த பேஸ் 3. அதான் இங்கே எழுதிக்கிறேன். ஓகே, 2 இன்ட்டு log 3 டு த பேஸ் 4 இன்ட்டு log 4 டு த பேஸ் 3 அப்படின்னு. சரிங்களா? ரைட். அப்போ 6 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இதில் பாருங்களேன், இந்த 2 மல்டிப்ளை ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணு. log இங்கே பார்த்தீங்கன்னா நம்பரும் இங்கே பேஸும் சேம். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? log 3 டு த பேஸ் 3 அப்படின்னு எழுதிக்கலாமா? ஓகே, நம்பரும் இங்கே பேஸும் சேம். அப்போ கேன்சல் ஆகி ப்ராப்பர்ட்டி படி எப்படி எழுவ? log 3 டு த பேஸ் 3. உனக்கு தெரியும் பேஸும் நம்பரும் ஈக்குவலாக அந்த வேல்யூ 1. அப்போ 6 இன்ட்டு 1 என்ன ஆகிடும்? 6. அப்போ 6 ப்ளஸ் 1 அப்படிங்கிறது அதான் இங்கே போட்டிருக்கோம். டிட்டர்மினன்ட் 6 ப்ளஸ் 1 அப்படின்னு. சரியா? ரைட். அடுத்து இங்கே பாருங்கள் 2. இங்கே நம்பர் பாருங்கள் log 8 டு த பேஸ் 3, log 3 டு த பேஸ் 8. நம்பரும் பேஸும் சேம். அப்போ எப்படி எழுதிப்பீங்க இதை ப்ராப்பர்ட்டி படி? log 3 டு த பேஸ் 3 அப்படின்னு எழுதிப்பியா? ரைட். log 3 டு த பேஸ் 3 அப்படிங்கிறப்ப நம்பரும் பேஸும் சேம். அப்போ அதோட வேல்யூ 1. அப்போ 2 இன்ட்டு 1, 2 இன்ட்டு 1 அப்படின்னா 2. அப்போ இங்கே வரக்கூடிய ப்ளஸ் 1. அப்போ என்ன கிடைக்குது? 2 ப்ளஸ் 1 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? அடுத்து இந்த 3 அப்படியே வச்சுக்கோ. இங்கே பாருங்கள் நம்பர் வந்து 2, இங்கே பேஸ் 2. அப்போ ப்ராப்பர்ட்டி படி எப்படி எழுதுவீங்க இதை? log 3 டு த பேஸ் 3 அப்படின்னு எழுதுவேன். log 3 டு த பேஸ் 3 அப்படின்னா வேல்யூ 1. அப்போ 3 இன்ட்டு 1 என்ன ஆகிடும்? 3ன்னு கிடைக்கும். ஓகே, ப்ளஸ் 2 இன்ட்டு log இங்கே பாருங்கள் நம்பர் 3, இங்கே பேஸ் 3. அப்போ ப்ராப்பர்ட்டி படி எப்படி எழுதிக்கலாம்? log 4 டு த பேஸ் 4 அப்படின்னு எழுதிக்கலாமா? log 4 டு த பேஸ் 4னா நம்பர் பேஸ் சேமாக அந்த வேல்யூ 1. அப்போ 2 இன்ட்டு 1 என்ன ஆகிடும்? 2. அப்போ இதோட வேல்யூ இதை சிம்ப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? இதோட வேல்யூ 1. அதேமாதிரி 3 இன்ட்டு 1 3 ப்ளஸ் 2 இன்ட்டு இதை சிம்ப்ளை பண்ணால் 1. அப்போ 2 இன்ட்டு 1 2. அப்போ 3 ப்ளஸ் 2 அப்படின்னு கிடைக்குது. சரியா? அடுத்து 1 ப்ளஸ் 2 அப்படியே வச்சுக்கோ. இந்த இடத்துல பாருங்கள் 3 நம்பர் 3 பேஸ் 3. அப்போ ப்ராப்பர்ட்டி படி என்ன வரும்? log 4 டு த பேஸ் 4 கிடைக்குமான்னு பாருங்கள். சரியா? ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணால் log 4 டு த பேஸ் 4. ஓகே, நம்பர் பேஸு சேமாக தான் வேல்யூ 1. 2 இன்ட்டு 1 என்ன ஆகிடும் உனக்கு? 2. அப்போ 2. ஓகே, அப்போ 1 ப்ளஸ் 2 அப்படிங்கிறது. ஓகே, இந்த இடத்துல 1 ப்ளஸ்
2. ஓகே, இப்போ சிம்பிளை பண்ணி பார்க்கலாம். 6 + 1 அப்படிங்கிறது 7, 2 + 1 அப்படின்னா 3, இதை ஆட் பண்ணால் 5, இதை ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் 3. ஓகே, அப்போ டிட்டர்மினன்ட் 7 3 5 3 அப்படின்னு கிடைக்குது. டிட்டர்மினன்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? 7ஐயும் 3ஐயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. 7 3s are 21. அடுத்து என்ன பண்ணுவீங்க? ஃபார்முலா படி மைனஸ் போட்டு 5 3s are 15. அப்போ 21 - 15 வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா 6 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? இது இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின்ஸ் மைண்டில் வச்சுக்கோங்க. அடிக்கடி இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஓகேங்களா? இதில் இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு போடணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, ரைட். அடுத்து பாருங்கள். அடுத்த ஹெட்டிங் ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள். ஓகே, ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் 9th 10th ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா படிச்சிருப்பீங்க நீங்கள். ஓகே, என்ன ஃபார்முலா அப்படின்னா 1/2 × x1 × y2 - y3 + x2 × y3 - y1 + x3 × y1 - y2 அப்படின்னு படிச்சிருப்போம் நம்ம. ஓகே, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. ஓகே, இதை அப்படியே உள்ளார மல்டிப்ளை பண்ணி அவங்க கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதான் இங்கே. சரிங்களா? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா 9th 10th 1/2 × இந்த ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. x1 × y2 - y3 + x2 × y3 - y1 + x3 × y1 - y2 அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஓகே, இதை உள்ளார மல்டிப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணிங்கன்னா இந்த ரிசல்ட் கிடைக்கும். அதுதான் இவங்க கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அப்போ we know that the area of triangle whose vertices are, ஓகே, ட்ரையாங்கிள் இப்போ 3 வெர்டிசஸ் இருக்குமா கொடுத்துருக்காங்க. x1 y1, அடுத்து x2 y2, அடுத்து x3 y3 அப்படிங்கிறது is equal to the absolute value of அப்படிங்கிறாங்க. ஓகே, absolute value of, that means absolute value அப்படின்னா modulus of அப்படின்னு அர்த்தம். absolute value அப்படின்னா modulus of 1/2 × இது படிச்சு நீ 9th 10th படிச்சது தான் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க உள்ளார. சரியா? மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? அப்போ x1 y2 - x2 y1 + x2 y3 - x3 y2 + x3 y1 - x1 y3 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, மேக்ஸிமம் இது தேவையில்லை. நமக்கு தேவை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கான டிட்டர்மினன்ட் ஃபார்ம் தெரிஞ்சிச்சுன்னா போதும். ஏன்னா நம்ம மேட்ரிக்ஸில் தானே படிக்கிறோம். அப்போ இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா 9th 10th இந்த டைப்பில் படிச்சிருப்பீங்க. அதை உள்ளார மல்டிப்ளை பண்ணி அவங்க இதில் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இதுக்கான அப்சல்யூட் வேல்யூ தான் என்னென்னு சொல்கிறாங்க? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறாங்க. ஓகே, இதுக்கான டிட்டர்மினன்ட் ஃபார்ம் எப்படி எழுதுவோம் அப்படின்னா திஸ் எக்ஸ்பிரஷன் கேன் பி ரிட்டன் இன் த ஃபார்ம் ஆஃப் எ டிட்டர்மினன்ட் ஆஸ் த அப்சல்யூட் வேல்யூ ஆஃப். ஓகே, அப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்க ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலையே அப்சல்யூட் வேல்யூ ஆஃப்னு இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளை டிட்டர்மினன்ட் ஃபார்மில் எழுதுறாங்க. எப்படி அப்படின்னா 1/2. ஓகே, டிட்டர்மினன்ட் ஆஃப் x1 y1 1, அடுத்து x2 y2 1, அடுத்து x3 y3 1 அப்படிங்கிறது. ஓகேங்களா? வேணால் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு x1 அப்படின்னு வச்சுட்டா y2 - y3 வந்துடுச்சா? அடுத்து என்ன போடுவீங்க? -y1 அப்படின்னு. ஓகே, இல்லை அப்படின்னு இந்த இது வச்சுக்கோ. அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? -x2 அப்படின்னு. -x2 அப்படி இது பண்ண என்ன கிடைக்கும்? y1 - y3. ஓகே, அடுத்து என்ன வரும்? x3 அப்படிங்கிறப்ப y1 - y2 அப்படின்னு. ஓகேவா? ஸோ மைனஸை ஒன்று வெளியே எடுத்துகிட்டு நீங்கள் இது பண்ண சிம்பிளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 9th 10th நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? அந்த ரிசல்ட் அப்படியே கிடைக்கும். சரிங்களா? நமக்கு இது மேட்ரிக்ஸில் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஃபார்மில் சொல்கிறோம் இல்லையா? இதுதான் முக்கியம். அப்சல்யூட் வேல்யூ ஆஃப்னு நாங்கள் மேலே எழுதியாச்சு. அப்போ நீங்கள் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எழுதுகிறப்ப மாடுலஸ் ஆஃப் அப்படின்னு போட்டு 1/2 × டிட்டர்மினன்ட் x1 y1 1, அடுத்து x2 y2 1, அடுத்து x3 y3 1. இந்த ஓகே, இதுதான் ஃபார்முலா. இதை மறந்துடக்கூடாது. ஓகே, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னு கேட்டாங்கனாவே மாடுலஸ் ஆஃப் அப்படின்னு போட்டு 1/2 × டிட்டர்மினன்ட்டில் x1 y1 1, x2 y2 1, அடுத்து x3 y3 1 அப்படிங்கிறது. சரிங்களா? ரைட். அடுத்து பாருங்கள். எக்ஸாம்பிள் 7.33 ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஹூஸ் வெர்டிசஸ் ஆர். ஓகேவா? வெர்டிசஸ் கொடுத்துட்டாங்க. என்ன? -2 -3, அடுத்தது 3, 2 அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா -1 -8 அப்படின்னு 3 வெர்டிசஸ் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கேட்குறாங்க. ஓகே, ரைட். ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறீங்க? இதை -2 -3 x1 y1, அடுத்து 3, 2ங்கிறது x2 y2, அடுத்த பாயிண்ட் x3, y3 அப்படிங்கிறது. ஓகே, ரைட். சொல்யூஷன் பாருங்கள். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது ஃபார்முலா படிச்சிருப்போம் நம்ம. மாடுலஸ் போட மறந்துடக்கூடாது. ஓகே, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 1/2 × டிட்டர்மினன்ட்டில் x1 y1 1, x2 y2 1, அடுத்து x3 y3 1 அப்படிங்கிறது. ஓகே, தட்ஸ் ஈக்குவல் டு ஓகே மாடுலஸ் ஆஃப் 1/2 × டிட்டர்மினன்ட்டுக்குள்ளார x1 அப்படிங்கிறது என்னென்னு தெரியும்? -2, x3 -2 -3, அப்போ -2 x1 y1ங்கிறது -3, அடுத்து இங்கே 1 போட்டாச்சு. சரிங்களா? அடுத்து என்னது? x2 y2 1, x2 y2 பாருங்கள் 3 2, அப்போ 3 2 1 அப்படின்னு போட்டாச்சு. சரியா? அடுத்து ஃபார்முலா அப்படி என்ன? x3 y3 1, x3 y3ங்கிறது பாருங்கள் என்ன உனக்கு? -1 -8, அப்போ -1 -8 இங்கே 1 அப்படிங்கிறது. ஓகேவா? ரைட். அப்போ மாடுலஸ் ஆஃப் 1/2 இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கலாமா?
டிட்டர்மினன்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க -2 அதுக்கு நேராக இருக்கக்கூடிய ரவுண்டு காலத்தை விட்டுடுங்க அப்போ என்ன கிடைக்கும் 2 × 1 மல்டிப்ளை பண்ணால் 2 ஓகே அடுத்து மைனஸ் போடுவீங்க ஃபார்முலா படி -8 × 1 அப்படின்னா -8 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும் ஓகே அப்போ -2 × 2 + 8 அப்படின்னு கிடைக்குமா ரைட் அடுத்து ஃபார்முலா படி என்ன போடுவேன் மைனஸ் இங்கே -3 இருக்குது மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் +3 ஓகேவா ரைட்டா +3 போட்டுக்கோ இப்போ -3க்கு நேரக்கூடிய ரவுண்டு காலத்தை விட்டுடுங்க அப்போ 3 1 -1 1 கிடைக்குமா உங்களுக்கு ரைட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணு 3 × 1 3 அடுத்து ஃபார்முலா படி மைனஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் -1 கிடைக்குமான்னு பாருங்கள் -1 × 1 மல்டிப்ளை பண்ணால் -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆடும் +1 அப்போ என்ன கிடைக்கும் 3 + 1 அப்படின்னு கிடைக்கும் சரியா ரைட் அடுத்து என்ன போடுவீங்க ப்ளஸ் இங்கே வரக்கூடிய 1 1க்கு நேரக்கூடிய ரவுண்டு காலத்தை விட்டுடுங்க 3 × -8 அப்படின்னா -24 ஓகே அடுத்து மைனஸ் போடுவீங்க -1 × v மல்டிப்ளை பண்ணால் -2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆடும் +2 அப்படின்னு கிடைக்கும் ஓகே அப்போ மாடுலஸ் ஆஃப் 1/2 × -2 இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 10 +3 × 3 + 1 ஆட் பண்ணால் 4 +1 × இது ரெண்டையும் ஆட் பண்ணால் -22 அப்படிங்கிறது ஓகேவா அப்போ 1/2 இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள் -20 +3 4s are 12 +1 × -22 அப்படின்னா -22 ஓகே அப்போ மாடுலஸ் ஆஃப் 1/2 இதை சிம்ப்ளை பண்ணால் என்ன கிடைக்கிது உனக்கு -30 அப்படின்னு கிடைக்கிது ஓகே -30 2ஆல் டிவைட் பண்ணால் -15 மாடுலஸ் ஆஃப் -15 அப்படிங்கிறது ஓகே மாடுலஸ் ஆஃப் -15 மாடுலஸ் அப்ளை பண்ணுறப்போ -15 என்ன ஆகிடும் +15 வந்துடுமா ரைட் அப்போ ஏரியா ஈக்குவல் டு 15 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படிங்கிறது ஓகே மைண்டில் வச்சுக்கோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறப்ப மாடுலஸ் போட மறந்துடக்கூடாது ஏன்னா இந்த 1/2 போட்டு இந்த டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா சில டைம் அது நெகட்டிவும் வரலாம் பாசிட்டிவும் வரலாம் ஓகே நமக்கு தேவை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னா பாசிட்டிவ் தான் நம்ம சொல்லுவோம் அதனால் கம்பல்சரி என்ன போட்டுக்கிறோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் போட்டு 1/2 டிட்டர்மினன்ட் x1 y1 1 x2 y2 1 x3 y3 1 அப்படிங்கிறது மறந்துடக்கூடாது ஓகே